Hey guys, welcome to SriSen. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சிம்பிளான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ ரம்தான் டைம்ல ஒரு இஃப்தார்க்கான ஸ்பெஷல் டெசர்ட் தான் இது. அது மட்டும் இல்லைங்க, இந்த சம்மருக்கு சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரூட் சாலட் மாதிரி இருக்கும் இந்த டேஸ்ட்டு. நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்மளோட இந்த சபுதானா டெசர்ட் வந்து ரொம்பவே குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். கஸ்டர்ட் பவுடர்லாம் போட போகிறதில்ல நம்ம. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கப் நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது ஊரெல்லாம் வைக்கல, ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக நம்ம கழுவிட்டு ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு குக்கரில் போட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். இதுக்கு நான் ஒரு பவுடர் அடிக்க போகிறேன். அதுக்கு ஒரு 10 கேஷ்யூ போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, இது கூட ஒரு 6 பாதாம், இதை போட்டு நல்லா பவுடர் அடிச்சுக்க போகிறோம். சூப்பராக பவுடர் ஆயிடுச்சா? இந்த பவுடர் தான் நம்மளுக்கு நேச்சுரல் கஸ்டர்ட் பவுடராக ஆக போகுது. ஸோ இதுலேருந்து ஒரு 3 ஸ்பூனை தனியாக எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ சாபுதானா எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்மளோட ஜவ்வரிசியும் வெந்துட்டு இருக்குது. ஒரு கரெக்டாக 2 விசில் போதும், அதுக்குள்ளேயே அது சூப்பராக குக் ஆகிடும். நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடரில் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜென்ரலி ஜவ்வரிசியில் பாயாசம் அந்த மாதிரி தானே பண்ணுவோம். ஸோ ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஃப்ரூட் சாலட் பண்ணால் எல்லாருக்குமே ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, கட்டிலாம் இருக்கக்கூடாது. இப்போ நம்மளோட ப்ரெஷர் குக் பண்ணதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஜவ்வரிசிலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாமே கலர் மாதிரி இருக்குது. இப்போது இதில் நான் ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் நல்லா கொதிக்கட்டும். ஸோ ஜவ்வரிசிலேயே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது எல்லாம் இது கூட நம்ம செய்கிற இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அதுவும் இன்னும் நிறைய எனர்ஜி கொடுக்கும். இதில் நான் ஒரு 6 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸ்வீட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கே தெரியும், ஸ்வீட் டிஷ் எல்லாத்துலேயுமே உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம கஸ்டர்ட் பவுடர் போட்டுருந்தால் அந்த எல்லோ கலர் கிடைக்கும், நம்ம அது போடலை, அதனால கொஞ்சம் எல்லோயிஷ் கலருக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல அந்த பாதாம் கேஷ்யூ பேஸ்ட்டு, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ண உடனே நீங்களே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகிடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ஸோ அதனால் இப்போ நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போது உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஆப்பிள் ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பிளாக் கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நான் கொஞ்சமாக பனானா ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஞ்சமாக டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் பாதாம் கேஷ்யூ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரூட் சாலட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டெசர்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்கள் சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம், இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான இந்த சாபுதானா டெசர்ட் செய்கிறதுக்கு 10 நிமிஷம் போதும். ஸோ நம்ம இஃப்தார் ஸ்நாக் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.